தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவின் பல்வேறு பகுதியில் இருந்து வரக்கூடிய கடத்தல் பொருட்கள் இங்கிருந்து ஈஸியாக படகுகளில் கடத்தப்பட்டு வருகின்றது. குறிப்பாக கஞ்சா எண்ணெய் மற்றும் புகையிலை பொருட்கள், அதே போல் பல்வேறு போதைப் பொருட்களும் இங்கிருந்து இலங்கைக்கு கடத்தப்பட்டு வருகின்றது. இலங்கையிலிருந்து மாற்றாக தங்க கட்டிகள் தமிழகத்திற்கு கடத்தி வரப்படுகின்றது. இவைகள் அனைத்தும் இலங்கைக்கும் ராமேஸ்வரத்திற்கும் இடையே கடல் வழியே கடத்தல்கள் நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் நேற்று இலங்கையிலிருந்து நாட்டுப்படையில் தங்க கட்டிகள் கடத்தி வரப்படுவதாக மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் அடிப்படையில் அவர்கள் வேதாளை அருகே சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அவர்களை கண்டதும் நாட்டுப்படையில் வந்தவர்கள் தப்பி ஓடினர். அவர்களை விரட்டி பிடித்த மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்கள் கடத்தி வந்த தங்கக்கட்டி பார்சல்களை கடலில் போட்டு விட்டதாகவும், குறிப்பாக முயல் தீவிற்கும் மணலி தீவிற்கும் இடையே கடலில் போட்டு விட்டதாக தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் 3 பேரை வேதாளையைச் சேர்ந்த 3 பேரை மத்திய புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தனர். நேற்று அதிகாலை முதல் தங்க கட்டிகளை தேடும் பணி நடைபெற்று வந்த நிலையில் நேற்று மாலை தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. அதன் பின்பு இன்று 2வது நாட்களாக அந்த தங்க கட்டிகளை கடலில் தேடும் பணியில் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் மற்றும் ஸ்கூபா டைவிங் வீரர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த நிலையில் தற்போது அந்த தங்க கட்டி பார்சல்களை அவர்கள் மீட்டுள்ளார்கள். கடலில் இருந்து மீட்கப்பட்ட அந்த தங்க கட்டி பார்சல்களில் சுமார் 4 முதல் 5 கிலோ தங்க கட்டிகள் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது முதற்கட்ட தகவலாக இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதனை அலுவலகம் கொண்டு வந்து எடையிட்டு எத்தனை கிலோ எடை உள்ளது என்பது குறித்து தெரிவிக்கப்படும். இந்த தகவலை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தெரிவிப்பார்கள். மேலும் இந்த 3 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இலங்கையிலிருந்து தமிழகத்திற்கு யாருக்கு இந்த தங்க கட்டி பார்சல்கள் கொண்டு வரப்பட்டது என்பது குறித்து விசாரணை செய்யப்பட்டு வருவது. குறிப்பாக வேதாளையைச் சேர்ந்த ஒரு சில முக்கிய புள்ளிகள் இதில் ஈடுபட்டு வருவதாக ஏற்கனவே மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் அவர்களையும் விசாரணைக்கு உட்படுத்த அவர்கள் தீவிரமாக முயற்சி செய்து வருகிறார்கள். இந்த தங்க கட்டிகள் கிடைத்ததன் அடிப்படையில் மேற்கொண்டு ஏதேனும் கடத்தல் பொருட்கள் கொண்டு வரப்பட்டு வீட்டில் ஏதும் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என்ற அடுத்த கட்ட சோதனையிலும் இவர்கள் ஈடுபட போகிறார்கள். இந்த 3 பேருடைய தகவலை அடுத்து இதற்கு மூளை காரணமாக செயல்பட்டவர்கள் குறித்து விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரவீன்.